உங்கள மாதிரி ஒரு ஆன்மீகவாதி ஆகணும்னா என்ன பண்ணணும்? முதல்ல ஒய் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இருக்கு. ஏன் ஆகணும் அப்படிங்கிறது முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஏன் எதனால் இந்த மாதிரி ஆகணும்னு தோணுது? ஆசையா? அதாவது உலகத்தில் நடக்கிறது எல்லாமே ரெண்டே ரெண்டு காரணத்துக்காக நடக்குது. நம்ம நடத்திக்கிற விஷயங்கள் எல்லாமே ரெண்டு காரணத்துக்காக. ஒன்று ஆர்வம், ஒன்று அவசியம். இப்போ நீங்கள் எங்களை மாதிரி ஆன்மீகவாதியாக ஆகணுங்கிறது ஆர்வமா அவசியமா அப்படிங்கிறது இருக்குது. எது நடந்தாலும் சரி, என்னன்னாலும் நம்ம வேலைக்கு போகிறோம். ஏன் வேலைக்கு போகிறோம்? ஆர்வத்தோட வேலைக்கு போகிறோமா, இல்லை அவசியமாக இருக்கிறதுனால வேலைக்கு போகிறோமா அப்படின்னு. அது ரெண்டே ரெண்டு தான். சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு ஒரு பேஷன், நான் சினிமாவில் டைரக்டர் ஆகணும் அப்படின்னு அப்படிலாம் நினச்சி நடிக்கணும், நான் போலீஸ் ஆகணும் அப்படின்னு ஒரு வெறித்தனமாக இருக்கிறாங்கல்ல. எல்லாம் துட்டு சம்பாதிக்கணும்னு உள்ள போகிறாங்க. அதெல்லாம் ஒரு ஆசையில் போகிறாங்க, ஆர்வத்தில் போகிறாங்க. அதுக்கப்புறமா கூலி வேலைக்கு போகிறவங்களாம் எதுக்கு போகிறாங்க? ஆசையில் போகிறாங்க. நான் எப்படியாவது ஒரு பெரிய கல்தச்சர் ஆகணும், எப்படியாவது ஒரு பெரிய கொத்தனார் ஆகணும், இந்த மாதிரி ஆசையில் போகிறாங்க அவங்களாம் வேலைக்கு. அவங்க எதுக்காக வேலைக்கு போகிறாங்க அப்படின்னா அவசியம், வேறு வழி இல்லாமல் போகிறாங்க. ஆக இந்த ரெண்டு காரணம் தான் எல்லாமே நடக்கிறது. நம்ம சாப்பிட்றோன்னா அதுவும் ரெண்டு காரணம். ஒன்று அவசியம், சாப்பிட்டாகணுங்கிறது அவசியம், அதனால் சாப்பிட்றோம். அதனால தான் குழந்தைங்களாம் சாப்பாடு வேணாம் வேணான்னு சொன்னாலும் நம்ம எப்படி ஏமாற்றி நம்ம சாப்பாடு ஊட்டிக்கிட்டே இருக்கிறோம். ஸோ உணவு எப்படி மனுஷனுக்கு அவசியங்கிறது. அப்புறம் சில நேரம் பசியே இல்லை, அவசியப்படலைனாலும் நம்ம சாப்பிடுவோம். என்ன காரணம்? ருசிக்காக, ஆர்வத்துக்காக சாப்பிடுவோம். இது எனக்கு பிடிக்குது அப்படிங்கிற ஆர்வத்துக்காக சாப்பிடுவோம். ஆக ஆர்வம் அல்லது அவசியம், இது ரெண்டு காரணத்துக்காக தான் எதுவுமே நடக்கும். இப்போ நீங்கள் பிறந்துட்டீங்க, பிறந்ததுனால நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். வாழும் போது என்ன மாதிரி வாழணும் அப்படிங்கிறதெல்லாம் யாருமே ஃபிக்ஸ் பண்ணல, நாமளாக வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். நமக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க என்னவோ அதே மாதிரி வாழ்ந்துக்கிட்டு போயிட்டுருக்குறோம். இதில் நடுவில் ஏன் உங்களுக்கு ஆன்மீக சிந்தனை வருது? நிறைய பேர் எங்ககிட்ட இந்த மாதிரி கேட்குறாங்க. நான் சித்தர் ஆக முடியுமான்னு கேட்குறாங்க. எனக்கு சித்தர் ஆகணும்னு ஆசை இருக்குதுன்னு. ஆசையை விட்டாதான்டா சித்தராகவே ஆக முடியும். ஆசையை விட்டால் தான் சித்தராகவே ஆக முடியும். எதையாக இருந்தாலும் கற்றுக்கணும், துறக்கணும். துறக்காமல் எதுவும் பண்ண முடியாது. இப்படி ஒருத்தர் கேட்டவர் என்ன தெரியுமா? நல்லா இன் பண்ணிக்கிட்டு நீட்டாக ட்ரெஸ்லாம் பண்ணிக்கிட்டு அவர் 55+ இருந்துக்கிட்டு கருன்னு முடிக்கு டையெல்லாம் அடிச்சுக்கிட்டு நான் சித்தராகணும்னு கேட்டார். 18 வயசு பையன் கூட என்கிட்ட கேட்குறான், நான் சித்தராகணுங்கன்னு. எவ்வளோ ஒரு பலவிதமான முட்டாள்தனத்தில் இதெல்லாம் கூட ஒரு முட்டாள்தனம் தான். யதார்த்தமாக இருக்கணும். நம்ம எதுக்கு போகிறதுமோ அதுபடி வாழ்ந்துட்டு போக வேண்டியது தான். அதை விட்டுட்டு ஆன்மீகம்னா என்ன அர்த்தம்? வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ஆன்மீகம்? ஆன்மாவை உணர்வது தான் ஆன்மீகம். சரி, பார்த்த கேள்வி. எதுக்காக ஆன்மாவை உணர வேண்டும்? பொய். ஆன்மா பாட்டு இருந்துட்டு போட்டோம், அதையே உணரணும். அது உணர்ந்து என்ன ஆக போகுது, நமக்கு என்ன நன்மை வரப்போகுது அப்படிங்கிறது இருக்குது. ஏதாவது நமக்கு பெனிஃபிட் இருக்கா? ஆன்மாவை உணர்வதால் நமக்கு ஏதாவது பெனிஃபிட் இருக்குதா? எதுக்காக? ஏதாவது யூனிவர்சிட்டியில் நமக்கு சர்டிஃபிகேட் கொடுக்க போகிறாங்களா, இவர் ஆன்மா உணர்ந்தா டாக்டருன்னு? அதுவும் கிடையாது. என்ன ரெகக்னைஸ்க்காக நம்ம அதை பண்ணுறோம்? என்ன அங்கீகாரத்துக்காக நம்ம ஆன்மீகவாதியாக ஆகணும்னு நான் நினைக்கிறோம்? அவசியம் இல்லை. பல சித்தர்கள், நான் பார்த்த பல சித்தர்கள் பிச்சைக்கார மாதிரியும் பைத்தியக்கார மாதிரியும் இருக்கிறாங்க. நான் போய் காட்டுவேன், இந்த பாருங்க இவர் சித்தர்னு. கூட்டம் கூடும். எல்லாம் கூட்டம் கூடக்கூடாது. கூட்டம் கூடனாக்கா அவர் அந்த இடத்துல இருக்க மாட்டார், எஸ்கேப் போயிடுவாங்க. அவங்கள அங்கீகாரம் கூட தேவையில்லை. தன்னை சித்தர்னு 4 பேர் நாடி வரணும்னு கூட அவங்க விரும்புறதில்லை. அதுதான் சித்தர்கள். ஆக ஆன்மீகம்ங்கிறது என்ன அப்படின்னா, கடவுளை வணங்குறதெல்லாம் பக்தி. பக்தனாக ஆகலாம். நீங்கள் நல்ல பக்தனாக இருங்க போதும். நல்ல பக்தனாக இருக்கிறது தான் அதுவே ஆன்மீகம் நினச்சிங்க, அதோடு இருந்துங்க. அதுக்கு மேலே சரியே கிரிய யோகம் ஞானம்னு சொல்லக்கூடிய பாதை இருக்குது பாருங்கள்.
இந்த மாதிரி 3 பகவத்கீதையில் 3 யோகம் சொல்லுவாங்க. பக்தி யோகம், பக்தி மார்க்கம்னு சொல்லுவாங்க. பக்தி மார்க்கம், யோக மார்க்கம், ஞான மார்க்கம்னு 3 மார்க்கம் இருக்குது. எல்லாரும் பக்தி மார்க்கம்னா என்னென்னா, சாமியை கும்பிட்றது, பூஜை பண்ணுறது, பாட்டு பாடுறது, பாட்டை ரசிக்கிறது எல்லாமே பக்தி மார்க்கம் தான். பக்தியில் இருக்கிறதெல்லாம் பக்தி மார்க்கம் தான். தியானம் பண்ணுறது, தவம் பண்ணுறது, ஜபம் பண்ணுறது இதெல்லாம் யோக மார்க்கம். இதை தியானம், தவம் பண்ணுறது, ஜபம் பண்ணுறது இதெல்லாம் யோக மார்க்கம். தெளிவை பெறுவது ஞான மார்க்கம். தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் சொல்றார். ஒரு குருவோட முன்னாடி உட்காந்து அவரோட உபதேசங்களை கேட்டு தெளிவு பெறுவது தான் ஞான மார்க்கம். ஆக இந்த 3 மார்க்கத்தில் நீங்கள் எதை கேட்குறீங்க? 3 பேரையுமே ஆன்மீகவாதின்னு தான் சொல்லிக்கிறாங்க. பக்தனையும் ஆன்மீகவாதி தான், யோகியும் ஆன்மீகவாதி தான், ஞானியும் ஆன்மீகவாதி தான். இப்போ நீங்கள் எந்த மாதிரி ஆகணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னு இருக்கு இல்லையா? நம்ம எதுக்காக ஆகணுன்றது அறம், பொருள், இன்பம், வீடுன்னு ஒரு 4 படி இருக்குதுங்க. பிறந்தது வாழறதுக்கு. ஏன் வாழணும் அப்படின்னா, நமக்குடைய சில கர்மாவை கரைக்கிறதுக்காக வாழணும். பிறப்பே 2 காரணத்துக்காக பிறக்கிறோம். ஒன்று ஆசை, ஒன்று கர்மா. ஆசை நிறைவேறிச்சுனாக்கா, எல்லா ஆசையும் நிறைவேறிக்கிட்டே இருக்குது அப்படின்னாக்கா நம்ம கர்மாவே இல்லைன்னு அர்த்தம். ஆனால் நம்ம ஆசை நிறைவேறாமல் தடைப்பட்டுக்கிட்டு வருது அப்படின்னாக்கா கர்மா இருக்குதுன்னு அர்த்தம். அவ்வளோதான். ஆசையை துன்பத்துக்கெல்லாம் காரணம்னு புத்தர் சொல்லிடுவார். அந்த ஆசைக்கு துன்பம் தர்றதுக்கு காரணமாக இருக்கிறது என்னன்னா கர்மாவாக இருக்குது. ஆசைங்கிறத நிறைவேற்றிக்க முடியாமல் துன்பத்தில் முடிய காரணமாக இருக்கிறதே கர்மாவாக இருக்குது. கர்மா கரைக்கிறதுக்காக இதுதான் நம்மளுடைய இலக்கு. ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய கர்மாவை கரைப்பதற்காக தான் பிறந்தான். ஆசையை நிறைவேற்றிக் கொள்ளவே பிறந்தான். இதில் சொச்சமாக கொஞ்சோண்டு இருந்தால் கூட நீங்கள் முக்தி அடைய முடியாது, மோட்சம் அடைய முடியாது. ஆசை கொஞ்சம் இருந்தாலும் திரும்பி பிறந்து தான் ஆகணும். கர்மா கொஞ்சம் இருந்தாலும் திரும்ப பிறந்து தான் ஆகணும். ஆசையும் கர்மாவும் நீங்கள் காலி பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு முக்தி, மோட்சம். அது வரைக்கும் நீங்கள் திரும்பி பிறக்கணும். அப்போ என்ன பண்ணணும்? இதுதான் இலக்கு. நம்மளோட இலக்கு இதுதான். பாதை எதை வேணாலும் தேர்ந்தெடுத்துருங்க. ஆசையை கரைக்கிறதுக்கு, கர்மாவை கரைக்கிறதுக்கு நான் சொன்ன பாதைகளை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கலாம். பக்தி மார்க்கம், யோக மார்க்கம், ஞான மார்க்கம். நான் சொன்னது மீன்ஸ் கிருஷ்ண பகவான் சொன்னதை நான் திருப்பி சொல்கிறேன். இந்த 3 பாதையை எது வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனால் இதை எடுத்துக்கிட்டு நம்ம பயணிக்கும்போது அந்த பயணத்துக்கான வாகனம் என்னவாக இருக்கணும்னா, அறம், பொருள், இன்பம், வீடுங்கிற பாதையை தான் போகணும். அந்த ரூட்டில் தான் போகணும். அறத்தோடு வாழணும். அறம்ங்கிறது என்னென்னா ஒழுக்கம், நேர்மை அப்படிங்கிற 2 குறிக்கக்கூடிய வார்த்தைக்கு பேர் அறம். அறம் என்பது என்ன? ஒழுக்கம் ப்ளஸ் நேர்மை. இதுதான் அறம். பொருள் அப்படின்றது என்னென்னா, அறத்தோடு பொருள் ஈட்ட வேண்டும். பொருள்லாம் பணம் சேர்க்கறதுன்னு வச்சுக்கோங்க. நேரடியாக அர்த்தத்தோடு வாழறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கணும். பொருளுக்கு அதுவும் மீனிங். ஆக அறத்தோடு பொருள் ஈட்டி அதன் வழியே இன்பம் நுகர்ந்து அறம், பொருள், இன்பத்தை நுகரணும். முறையாக நுகரணும். நம்மளோட சொந்த காசில் நுகரணும். அந்த சொந்த காசை நேர்மையாக சம்பாதிக்கணும், ஒழுக்கமாக சம்பாதிக்கணும். அறம், பொருள், இன்பம். அதுக்கப்புறம் தான் வீடு பேர். திருவள்ளுவர் கூட பார்த்தீங்கன்னா அறத்துப்பால் எழுதியிருப்பார், பொருட்பால் எழுதியிருப்பார், இன்பத்துப்பாலுன்னு எழுதியிருப்பார். ஆக்சுவலி இன்பத்துக்கான தமிழ் பேர் காமத்துப்பால் தான் எழுதியிருக்கார். லௌகிகத்தில் உச்சக்கட்ட லௌகிகம் அல்லது உச்சக்கட்ட சந்தோஷம் அப்படிங்கிறது என்னன்னா, இல்லறத்திலே உள்ள இருக்கக்கூடிய காமம் தான். காமத்துப்பால் தான் எழுதியிருக்கார். அந்த காமத்துப்பாலும் 2ஆக பிரியும். கற்பியல், களவியல்னு சொல்லிட்டு. ஆக அறம், பொருள், இன்பத்துக்கு பால் எழுதின திருவள்ளுவர்
ஞானத்துக்கு பால் எழுதலை பாருங்க. அறம் பொருள் இன்பம் வீடு, வீட்டுக்கு பால் எழுதலைங்க. முக்திக்கு மோட்சத்துக்கு பால் எழுதலை. ஆனால் நீங்கள் அறத்து பால்லையும் பொருட்பால்லையும் இன்பத்தி பால்லையும் நிறைய திருக்குறளை முடிக்கிறாரு. பல விஷயங்கள் அதில் சொல்லியிருக்கிறது என்னென்னா, நீ முறையாக வாழ்ந்தால் நீ கடவுளை அடையலான்னு, வீடு பேர் அடையலான்னு சொல்லியிருப்பார். அறத்துப்பாலையும் சொல்கிறாரு, பொருட்பாலையும் சொல்கிறாரு, இன்பத்துப்பாலையும் சொல்கிறாரு. இறைவனை அடைவதற்கு வழிமுறையெல்லாம் இதிலேயே சொல்லியிருக்காரு. அதனால் தனியாக ஞானத்தையே அவர், ஞானம்ன்ற முக்திக்கே அவர் தனியாக திருக்குறளை எழுதலை. ஒரு சன்னியாசி எழுதுன இல்லற துறவி, அவர் கல்யாணம் ஆயிடுச்சு, பொண்டாட்டி இருந்ததுன்னு நம்ம படிச்சிருக்கோம். இல்லற துறவியான மகான் திருவள்ளுவர் எழுதின அறநூலிலே அறத்துப்பால் இருக்கிறது, பொருட்பால் இருக்கிறது, இன்பத்துப்பால் இருக்கிறது. ஆனால் அதில் முக்திப்பால் இல்லை, வீடு பேருக்கு வழி சொல்லவில்லை. அப்படின்னா தனியாக சொல்லலை, ஒவ்வொரு இடத்துலையும் சொல்லியிருக்கார். ஒரு குடும்பத்தை எப்படி வாழணும், ஒரு ராஜா எப்படி வாழணும், ஒரு புள்ளை எப்படி இருக்கணும், ஒரு அப்பன் எப்படி இருக்கணும், ஒரு தாய் எப்படி இருக்கணும், ஒரு காதலன் எப்படி இருக்கணும், ஒரு காதலி எப்படி இருக்கணும், ஒரு கணவன் எப்படி இருக்கணும், ஒரு மனைவி எப்படி இருக்கணும். அவங்க கடமையை கரெக்டாக இந்த மாதிரியான வகையிலெல்லாம் செஞ்சுக்கிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு வீடு பேரு நிச்சயம்னு சொல்கிறார். இந்த மாதிரியான மகான்கள்லாம் சொல்லும்போது நான் எதுக்கு உங்களுக்கு தனியாக புது வழி சொல்லணும்? இந்த உலகத்தை நேசிக்க சொல்லுவாங்க சாதாரண மனிதர்கள்லாம். நேசிக்கிறவன் அன்பை பற்றி போதிப்பாங்க மகான்கள், ஆன்மீகவாதிகள்லாம். உண்மையிலே எல்லாத்தையும் திறந்தவன், வெறுத்தவன் அவன் தாங்க சாமியார். உண்மை என்னன்னா திறக்கணும். எதை திறக்கணும்? இந்த சொசைட்டியை திறக்கணும். குசுவத்தி சுருள் பார்த்துக்கிறீங்களா? அதில் ஒரு 5 சுத்து இருக்கும். கடைசியாக நெருப்பு வச்சோம்னா அது ஒரு சுத்தாக குறைஞ்சிக்கிட்டே வரும். அது மாதிரி இந்த லௌகிக நாட்டத்தெல்லாம் முதல்ல நெருப்பு வச்சு கொளுத்தணும், அதெல்லாம் பசுமமாகணும். அதுக்கப்புறமா தூரமாக இருக்கக்கூடிய சொந்த பந்தம் உறவு முறைகளெல்லாம் கொளுத்தணும். ஐ மீன் அந்த மாதிரியான வட்டத்திலேருந்து அந்த வட்டத்தெல்லாம் எடுத்துடணும். நட்பு வட்டங்களை எடுக்கணும். அப்புறமா நம்ம கூட பிறந்த வட்டங்கள்னு ஒன்று இருக்கும் பாருங்கள், ரொம்ப நெருக்கமாக இருக்கிற மாதிரி. அந்த மாதிரி என்ன இருப்பாங்க அப்படின்னாக்கா ஒரு 10-20 பேர் தான் இருப்பாங்க அந்த வட்டம். அதுக்கப்புறம் ரேஷன் கார்டில் இருக்கிற 4 பேர், 2 பேர், 3 பேர், இதுதான் நம்ம கொடுப்போம். அதுக்கப்புறம் நானுங்கிற எண்ணம் தான் இருக்கும். ஆக ஒன்று ஒன்றா பசுமமாக்கிட்டே வந்தோம்னா தான் நம்ம அந்த ஞானத்தை, ஆன்மாவை உணர முடியும். வெறுக்கணும், ஆனால் வெறுக்கக்கூடாது. இருக்கணும், ஆனால் லயிக்கக்கூடாது. அனுபவிக்கணும், ஆனால் லயிக்கக்கூடாது. பட்டும் படாமல வாழணும். அன்பா இருக்கணும், அன்போட பைண்டிங் ஆகிடக்கூடாது, கட்டுப்படக்கூடாது. பற்றுக்க பற்றற்றான் பாதம்னு சொல்லுவார் திருவள்ளுவர். யாரோட பாதத்தை பற்றிக்க சொல்கிறாரு? போய் கபால்னு பிடிச்சிக்கடான்றார். யாரோட பாதத்தை? பற்று இல்லாதவன் பாதத்தை பிடிக்க சொல்கிறார். எனக்கு என் குடும்பத்து மேலே பற்று இருக்குதுன்னா நான் எப்படி சன்னியாசின்னு ஆக முடியும்? நான் எப்படி அது மகான்னு சொல்லுவீங்க? என்னை யாருன்னு நீங்கள் புரிஞ்சுக்காம என்ன மாதிரி ஆன்மீகவாதி ஆகணுன்றீங்க? உள்ளுக்குள்ளே ஒரு மனமோட்டம் இருக்கும், வெளியே ஒரு வாழ்க்கை இருக்கும். மனுஷனுக்கும் இருக்கும், எங்களுக்கும் இருக்கும், எனக்கும் இருக்கும். மனுஷனுக்கு என்னென்னா, ஒரு கல்யாணத்துக்கு போகிறான்னு வச்சுக்கங்க. ஒரு சாதாரண ஒரு பெண்மணி கல்யாணத்துக்கு போகிறாங்கன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, போன வாரம் வரைக்கும் அவங்களோட ஓரவத்தி கூட, நாத்தனார் கூடலாம் சண்டை போட்டிருப்பாங்க. இப்போ ஒரு முக்கியமான கல்யாணம் வந்துச்சு. என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க துணிமணி, நகைகள் இதெல்லாம் இரவல் வாங்குவாங்க. அப்போ தான் புதுசாக இந்த சண்டையெல்லாம் மறந்துட்டு அன்பாக பேசி அவங்கக்கிட்டேருந்து இரவல் வாங்கிப்பாங்க. இதெல்லாம் வாங்கி போட்டுன்னு போவாங்க. சில பேருக்கு நகையே இருக்காது, அதுக்கு
கவரிங் நகைகள்லாம் கூட போட்டுன்னு போவாங்க. இதெல்லாம் போட்டுன்னு போய் கௌரவமாக போய் கல்யாணத்துக்கு போயிட்டு வருவாங்க. இது மனிதர்கள் வாழுற வாழ்க்கை. ஆனால் உண்மை என்னன்னா அது எதுவுமே அவங்கள்ட்ட இல்லைன்னு அர்த்தம். ஆனால் கௌரவத்துக்காக, சொசைட்டிக்காக ஒரு நாடகம் இப்படி வாழறாங்க. இதே ஆன்மீகவாதிகள் அப்படின்னு இருக்கிறவங்க அல்ல ஞானம் பெற்றவங்க அவங்க வேற மாதிரி நாடகம் போடுவாங்க. உண்மையான ஆன்மீகவாதிகள் எப்படி நாடகம் போடுறாங்கன்னா, குடும்பம் நடத்திட்டு இருப்பாங்க, ஆனால் குடும்பத்தில் பற்றே இருக்காது. பேண்ட் ஷர்ட் போட்டிருப்பாங்க, ஆனால் உள்ளுக்குள்ள சித்தாந்தம் இருக்கும். அந்த மாதிரி நம்மக்கிட்ட ஒரு இசை மேதாவி இருக்கிறாரு. அந்த மாதிரி நம்மக்கிட்ட ஒரு பெரிய நடிகன் இருக்காரு. இவங்கெல்லாம் உள்ளுக்குள்ள ஞானிகள். எத்தனையோ தொழிலதிபர்கள் இருக்காங்க. உலக பணக்காரர்கள் லிஸ்ட்டில் கூட ஞானிகளும் சித்தர்களும் இருக்கிறாங்க. நம்ம ஊர் ஜனாதிபதி ஒரு மகான் சித்தர் ஞானி, அப்துல் கலாம். உங்களுக்கு தெரியுமா? அவர் ஒரு மகான் ஞானி, சித்து புருஷன் தான். அவர் கோட் ஷூட் போட்டுருக்காரு. வெளியே நடுவில் கூட எடுத்து அழகாக தலைவாரி இருப்பார், 2 பக்கம் பிரித்து. பெரிய பதவியில் இருந்தார். ஆனால் எதுவுமே அவரை ஒட்டலையே. தாமரை இலை மேலே இருந்த தண்ணி மாதிரி எல்லாம் இருந்தார். அந்த மாதிரி இன்னும் நிறைய பேர் நம்ம கும்பலில் வாழ்ந்துட்டு இருக்காங்கங்க. இவங்க இப்படி நடிக்கிறாங்க, நம்ம சராசரி மாதிரி நடிக்கிறாங்க. நானும் மனுஷன்தான், நானும் குடும்பஸ்தன்தான் அப்படிங்கிற நோக்கத்தில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஏன் நம்மக்கிட்ட வாழல? கர்ம வீரர் காமராஜர் இல்லை? அவர் என்ன பற்று வச்சுருந்தார்? எது மேலே பற்று வச்சுருந்தார்? சொந்த தாய் மேலே கூட பற்று வச்சில்ல, சகோதரி மேலே பற்று வச்சில்ல, எதுவுமே இல்லாமல் இருந்தார். இந்த மக்களுக்காகவே வாழ்ந்தார். பசும்பொன் முத்துராமலிங்கம் இல்லையா, இருந்து போனார்ல. இவங்கெல்லாம் சாதாரணமாக வந்தாங்க, ஆனால் உள்ளுக்குள்ள எல்லாம் மகான்களாக வாழ்ந்தார்கள். நம்மெல்லாம் என்ன பண்ணுறோம்? மக்கள்லாம் உள்ளுக்குள்ளே இருக்க குறையெல்லாம் வேறு எதையோ போட்டு மறைச்சிட்டு வாழறோம். 2 பேருமே நடிக்கிறோம் பாருங்க. அவங்களும் நடிக்கிறாங்க, நம்மளும் நடிக்கிறோம். அந்த மாதிரி இருக்கு. சொசைட்டியை நேசிக்கணும், ஆனால் லைக்கக்கூடாது. அன்பாக இருக்கணும், அதில் முடங்கக்கூடாது. சொந்த பந்தங்கள் எல்லாம் அன்பாக இருக்க தான் சொல்லுவாங்க. அன்பே சிவம் சொல்லுவாங்க. ஆனால் பற்றே சிவம்னு சொன்னதில்லை. அன்பே சிவம் சொன்னவங்க பற்றே சிவம், செல்லமே சிவம், பாசமே சிவம்னு சொன்னதில்லை. ஆக அர்த்தம் தெரிஞ்சுக்கணும். நம்ம நீங்கள் ஏதாவது இந்த மாதிரியான இதுக்கு வரணும்னா வேஷம் போட்டுலாம் வர முடியாதுங்க. அனுபவிச்சா வரலாம். நிறைய தோல்வி, சுயநலமிக்க இந்த மக்கள் மேலே உங்களுக்கு வெறுப்பு வரணும். எப்படி வரும்? மக்களால் நீங்கள் பாதிக்கப்படும் போது தான் உங்களுக்கு வெறுப்பு வரும். சொந்த பந்தங்களால் நீங்கள் பாதிக்கப்பட்டீங்கன்னா உங்களுக்கு ஞானம் வரும். ஒவ்வொரு சொந்த பந்த நண்பர்கள் துரோகம்லாம் இருக்கும். பட்டினத்தார் கதை சொல்கிறேன் ஒன்று கேளு. பட்டினத்தார் பெரிய செல்வந்தன், ஆனால் குழந்தை இல்லை. கடவுளோட கருணையால் அதிகமான குழந்தை பெற்ற ஒரு ஏழைக்கும் குழந்தையே இல்லாத இந்த பணக்காரனுக்கும் கனவுல 2 பேருக்கும் வந்து சொன்னார். ஏழைகிட்ட சொல்லிட்டாரு, நீ இந்த குழந்தைய திரும்ப அவங்ககிட்ட கொடுத்துரு. ஒரு குழந்தைய கடைசியாக பிறந்த குழந்தைய அவன் வளர்த்துக்கிட்டோம், அவங்க பணம் கொடுப்பான், அந்த பணத்தை வாங்கி நீ மற்றவங்கள வளர்த்துக்கோன்னார். அதே மாதிரி பண்ணாங்க. இந்த ஒரு குழந்தைய வளர்த்துட்டு வர்றாரு. வளர்ப்பு குழந்தை தான் பட்டினத்தாருக்கு. நல்லா வளர்த்துக்கிட்டு வர்றாரு. வெளிநாட்டுக்கு அனுப்புகிறாரு. கடல் கடந்து, கடலுக்கு என்ன சொல்லுவாங்க, திரைக்கடல் தாண்டி திரவியம் தேடுன்னுவாங்க. பொண்ணு பொருளெல்லாம் சம்பாதிக்கிறதுக்கு அனுப்புகிறாங்க. புயல் மழையாக வருது. கூட போனவங்க, இந்த பையன் கூட போனவங்கெல்லாம் வந்துட்டாங்க. ஏதோ கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்தாங்க. சில பேருக்கு நஷ்டம் ஆயிடுச்சு, எதுவும் இல்லை. ஆனால் இவர் என்ன எடுத்துகிட்டு வந்தாலும் வெறும் வரட்டியாக இருந்தது. ஐயோ, கடல் கடந்து போய் வெறும் வரட்டியை கொண்டு வந்துக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுவார். இன்னும் போய் பெத்தனே நான், இன்னும் போய் வளர்த்தனே நான் அப்படின்லாம் வருத்தப்படுவார். அப்போ இவர் ஒரு தத்துவத்தை சொல்லுவார். கோச்சிக்கிட்டு போயிடுவார், வீட்டுக்கு போயிடுவார். அலுவலகத்துலேருந்து வீட்டுக்கு போயிடுவார் அந்த பையன். இவர் கோவத்தில் என்ன பண்ணுவார், அந்த வரட்டியெல்லாம் தூக்கி அடித்தா அதுக்குள்ளே ரத்தனங்களாக இருக்கும். ஸோ வரட்டியிலே ரத்தனங்களெல்லாம் பதிச்சு
காய வச்சு எடுத்துகிட்டு வந்திருப்பார். ரத்தினங்களை பாதுகாப்பாக எடுத்துகிட்டு வந்திருக்கிறார் வரட்டி ரூபத்தில். ஸோ செமத்தியாக கடத்தின்னு வந்திருக்கிறாருன்னு அர்த்தம். அந்த மாதிரி வந்திருக்குது. கடைசியாக வீட்டுக்கு வராங்க. இவர் ஐயோ அந்த பையன் நிறைய கொண்டு வந்திருக்கானே, செல்வம் இவ்வளோ வந்துச்சேன்னு சொல்லும்போது அந்த செல்வத்தெல்லாம் பத்திரப்படுத்திட்டு வீட்டுக்கு பையனை தேடி வராரு. பையன் அவங்க அம்மாக்கிட்ட சொல்லிவிட்டு உள்ளே போகிறான். சாமி ரூமுக்குள்ளே போகிறான். அவ்வளோதான். ஏதோ ஒரு டப்பா அம்மாக்கிட்ட கொடுத்துட்டு போகிறான். அவர் வராரு. அப்பா வந்து கேட்குறாரு, எங்கே மகன் நிறைய பணம் செல்வெல்லாம் எடுத்துகிட்டு வந்தால் நான் அவனை கோச்சிக்கிட்டேன், வருத்தப்பட போகிறான், அவனை கூப்பிடுன்றாரு. அவங்க கூப்பிட்றாங்க. உள்ளே பார்த்தா காணோம். பூஜை ரூமுக்குள்ளே போனவர் ஆளை காணோம் பையன். பூஜை ரூம்லேயே போய் ஐக்கியமாயிட்டார் கடவுளோட. ஏன்னா அது சிவன். அந்த குழந்தையாக வளர்ந்தது சிவன். காணாமல் போயிட்டார். என்ன பெட்டி கொடுத்தாருன்னு பெட்டியை திறந்து பார்த்தா காது இல்லாத ஊசியை கொடுத்தார். அதில் ஒரு வளச்சொடியாக ஒரு சின்ன டைலாக். காது அருந்த ஊசி கூட கடைசி காலத்தில் நம்மக்கிட்ட நம்ம போகும்போது கொண்டு போக முடியாது, எதுவுமே யூஸ் ஆகாதுன்னு ஒரு தத்துவத்தை சொல்லிட்டு போயிட்டார். காதர்ந்த ஊசியும் கடைக்கண் வாரா அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சுட்டு போயிட்டார். உள்ள ரூமுக்குள்ளே போன பார்த்தாக்கா அங்கே குழந்தை இல்லை. அப்போ தான் தெரியுது அவர் இது தெய்வ குழந்தைன்னு சொல்லிட்டு. அன்னிலேருந்து எல்லா செல்வத்தையும் திறந்துட்டார். துறக்கணும்னு சொன்ன இல்லையா, இதுதான். செல்வங்களெல்லாம் துறந்து அவர் வளர்ந்த ஒரு திருவேற்றியார் கோயில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல ஒரு வாசலில் உட்காந்துருந்தார். ஒரு கேஸ் வாசியமாக ஒரு இடத்துல போய் தவம் பண்ணும்போது பொய் கேஸ் வந்துடுது அவர் மேலே. ஒரு திருட வந்து முத்து மாலையை, ராணியோட ஒரு முத்து மாலையை கொலைச்சிட்டு வந்துடுறான். அந்த மாலையை எடுத்து தூக்கி எறிகிறான். அது இவர் தவம் பண்ணிட்டு இருந்த இவர் கழுத்தில் விழுந்துருது. அவன் தப்பிச்சு போயிட்டான். இவங்க வந்து காவலர்கள் வந்து இவர் கழுத்தில் இருந்ததுனாலையும் சாமி லிங்கத்துக்கு பின்னாடி நின்று உட்காந்து தவம் பண்ணி இருந்ததுனாலையும் இவருக்கு தெரியாமல் போச்சு. அவனை வந்து இவன் மாலை இருக்கிறதுனால இவரை பிடிச்சி கூட்டின்னு போய் ராஜா முன்னாடி நிறுத்திடுறாங்க. தண்டனை கொடுக்க பார்க்குறாங்க. தண்டனை கொடுக்கும்போது கழுத்தை வெட்டும்போது அந்த அருவா வந்து பூமாலையாக மாறி அவர்கிட்ட விழுந்துருது. இவர் மகானுன்னு ராஜா புரிஞ்சுக்கிறாரு. புரிஞ்சதுக்கப்புறம் அவர் சொல்கிறாரு, நான் வந்து உங்க கூட வந்துடுறேன், என்னை சிசினா ஏற்றுக்குங்கன்னா. அப்போ இவர் ஞானத்தால் சொல்கிறாரு, நீ வர வேண்டிய காலம் இருக்குது, ஆனால் இப்போ இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு குதிரை மேய்ப்பனா, குதிரையை பார்த்துக்கிறவன் இருப்பல்ல, மாட்டுக்காரன்ற மாதிரி குதிரைக்காரன் தருப்பான் பாருங்க, அவன் உனக்கு ஞானத்தை கொடுப்பான், அன்னைக்கு நீ வான்னு சொல்லிட்டு வந்துடுறாரு. பிற்காலத்தில் கொஞ்ச நாள் ஆச்சு. கொஞ்ச நாள் ஆன போது பார்த்தா ராணி அம்மா வந்து நைட்டில் பக்கத்தில் காணோம், எங்கே காணோன்னு பார்த்தா அவங்க எங்கே போயிட்டுருக்காங்க, எங்கே போகிறாங்கன்னு அப்படியே போய் யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக போய் பார்த்தா குதிரை கொட்டையில் குதிரைக்காரனோட சலாபத்தில் இருக்கிறாங்க அந்த ராணி. அதை பார்த்து வெறுத்து போன அவர் ராஜாங்கத்தையே விட்டுட்டு அன்றைக்கி சொன்னது இன்றைக்கி நடந்துச்சுன்னு சொல்லிட்டு இவரை தேடி வந்து இவர்கிட்ட சிசினா போகிறார். ஆக அந்த பாடலாம் கேட்டிங்கன்னா வாழ்க்கையை வெறுத்துருவீங்க. அந்த சிசின் எழுதின பாடலெல்லாம் கேட்டிங்கன்னா. பத்திரகிரி யாருன்னு பேர். பெண்களை பற்றியும் அதில் அவ்வளோ நல்ல நல்ல வார்த்தைகள் இருக்கா. ஏன்னா அவர் பாதிக்கப்பட்டிருக்கார். நம்பிக்கை துரோகம் செய்த மனைவியே பாதிக்கப்பட்டிருக்கிறதுனால பெண் சுகத்துக்கு லயிச்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் பாட்டு பாடிப்பார். ஆக துறந்தார், நாட்டை துறந்தார், மனைவியை துறந்தார், துரோகம் செய்த மனைவியை துறந்தார். இந்த மாதிரி பாதிக்கப்பட்டதாங்க ஞானம் வரும். அது வரைக்கும் வராது. நீங்கள் ஈஸியாக கேட்டீங்க நான் என்ன பண்ணணும்னு. பல மேதாவிகள் இங்கே இருக்கிறாங்க. அதுக்காக காலைல 4:30 மணிக்கு ஏஞ்சிக்கோ, தர்பூப்பி பாயை போட்டுக்கோ, அதில் ஒரு துணியை போட்டுக்கோ, அது மேலே உக்காந்துக்க, கண்ணை முடிக்க, மூக்குக்கு மேலே நேரம் இங்கே பாரு, இவ்வளோ நேரம் இதெல்லாம் சொல்லுவாங்க. ஒன்றும் வராது. பிரச்சனையில் இருந்தால் கனவுல வந்து உனக்கு தியானத்தில் பிரச்சனை தான் வரும். நீ எதை நினைக்கிறியோ அதை அடைவாய். நீ பிரச்சனையை நினச்சின்னா நீ பிரச்சனையை பெருசு பண்ணிடுவ. ஸோ
சொந்த பந்தங்களை நினச்சேன்னா அவனுக்கு பெருசு பண்ணிவிடுவேன். நாளைக்கு இப்போ நான் என்ன தியானம் பண்ண சொல்கிறான்னு வச்சுக்கோங்க. என் பிள்ளைக்கு நாளைக்கு வந்து ஒரு 7 லட்ச ரூபா காலேஜுக்கு பணம் கட்டணும், இந்த வாரத்தில் கட்டணும். ஒரே டென்ஷனாக இருக்குது. இப்போ நான் வந்து தியானம் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. தியானத்தில் எனக்கு கடவுள் தெரிவாரா, அந்த பிரச்சனை வந்து நிற்குமா? இந்த பிரச்சனையே தான் வரும். ஐயோ 7 லட்ச ரூபா ஒன்று, 7 லட்ச ரூபா ஒன்று, 7 லட்ச ரூபா ஒன்று. ஆக நாம் ஒரு பிரச்சனையில் இருக்கும்போது கடவுளை வணங்கினா அது பக்கம் போக முடியாதுங்க. பரிகாரம் தான் பண்ண முடியுமாட, தியானம்லாம் பண்ண முடியாது. நீங்கள் எதை நினைக்கிறீங்களோ அதை ஆகிடுங்க. நீ சாமியை நினச்சா சாமியார் ஆகிடலாம், சாமியை நினச்சா சாமியார் ஆகிடலாம். ஆனால் நீங்கள் எதுக்காக சாமியை நினைக்கிறீங்க? எல்லாருமே தானே சாமி நினைக்கிறீங்க. எல்லாரும் சாமியார் ஆகிட்டாங்கன்னா சாமியை நினைக்கிறது இல்லை. சாமிக்கிட்ட பல பிரச்சனையை கேட்குறோம், அதை தான் நினைக்கிறோம். என் குடும்பம் நல்லா இருக்கும், சொத்து வேணும், வீடு வேணும், மனம் வேணும், வாகனம் வேணும், பொண்ணு கல்யாணம் வேணும், பையனுக்கு கல்யாணம் வேணும், வேலை நடக்கணும், இந்த மாதிரி சுகபோகத்தையும் சௌபாகியத்தையும் தான் நினைக்கிறீங்க. அதனால தான் அதை கொஞ்சம் கொஞ்சம் அடையிறீங்க. எந்த வேண்டுதலுமே இல்லாமல், எந்த தேவையுமே இல்லாமல் உங்களால் கடவுளை நேசிக்க முடியுமா? அபிராமி பட்டர் நேசித்தார், அவர் மகானானார். ஒவ்வொரு காரணத்துக்காக சாமியை வேண்டும் போது தான் அந்த மாதிரி ஆவாங்க. எந்த தேவையும் இல்லாமல் திருவண்ணாமலை கோபுரத்தின் அடிவாரத்தில் 12 வருஷம் சதா காலம் சும்மா இரு சொல்லாரன்னு சொல்லி முருகன் கொடுத்துட்டு போனேன். வார்த்தையை கேட்டு சும்மா உட்காந்து இருந்தார். தான் மேலே இருந்த குஷ்டரோகம்லாம் ஓடி போச்சு. அருணகிரிநாதர் பெரிய ஞானியாகவும் சித்தராகவும் ஆனார். யாரும் வந்து உபதேசம் பண்ணலை, ஒரே உபதேசம், சும்மா இரு சொல்லு அற, அவ்வளோதான். இதான் இந்த ஒரே ஒரு உபதேசம்தான். இது போல தான் எனக்கும் ஒரு 3 உபதேசம் கொடுத்தாங்க. அந்த உபதேசம் கேட்ட நான் இந்த மாதிரி ஆனேன். ஆக உங்களுக்கு ஆன்மீகன்றது என்னன்னு தெரிஞ்சுக்கணும். எதுக்காக ஆன்மீகம் வரீங்கன்னு ஒரு ஸ்ட்ராங்கான ரீசன் வேணும். ஆர்வமாக அவசியமா அப்படின்னு. ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வைக்க முடியாது. இதை விட்டுட்டு வரணும், துறக்கணும். இல்லைன்னா வாழ்க்கையில் அனுபவிக்கணும். துறக்கணும் அல்லது வெறுக்கணும். அருணாச்சலம் படத்தில் ஒரு தத்துவம் சொல்லுவாங்க. அருணாச்சலத்தோட அப்பா வந்து அந்த சொத்து பத்தெல்லாம் யாருக்கு கொடுக்கணும்னா, ஒரு 30 லட்சம் 30 நாளில் செலவு பண்ணுறவனுக்கு 30 லட்சமா 30 கோடியா 30 கோடி நினைக்கிறேன். 30 கோடியை 30 நாளில் செலவு பண்ணுறவனுக்கு 3000 கோடி கிடைக்கும். அப்படி இல்லைன்னா அது ட்ரஸ்ட்டுக்கு போயிடும்னு சொல்லிடுவாங்க. இந்த 30 நாளில் இந்த 30 கோடியை செலவு பண்ணுறது அவ்வளோ பெரிய கஷ்டம். ஒரு பழைய பிளாக் அண்ட் ஒயிட் படத்தில் எம்ஆர் ராதா சொல்லார், எவ்வளோ பணம் இருக்குது சொல்லு, நான் ஃபோன்லேயே செலவு பண்ணுவேன்னார். அந்த ஆள் தீர்க்கதரிசி. ஏன்னா இன்னைக்கு டேட்டில் ஃபோன்லேயே நம்ம செலவு பண்ண முடியும். ஏன்னா இன்னைக்கு டேட்டில் பேடிஎம் இருக்குது, ஆன்லைன் இருக்குது, நெட் பேங்கிங் இருக்குது, அப்புறமா ஷாப்பிங் இருக்குது, இப்படி எல்லாமே இருக்குது. ஆக இன்னைக்கு முடியும். ஆனால் அதை அன்றைக்கே அவர் தீர்க்கமாக சொல்லியிருக்கார் பாருங்க, தீர்க்கதரிசமாக. அந்த மாதிரி 30 நாளில் இது வந்து திகட்டணும். அதுக்கு முன்னாடி அவருக்கு ஒரு அப்பா இருந்தாராம். அவரு என்ன சொல்லியிருக்காருன்னா, அவர் புகைப்பிடிக்கிற பழக்கம் இருக்குதுனால ஒரு ரூம் ஃபுல்லாக வந்து அந்த சுருட்டுங்களெல்லாம் வச்சு இன்றைக்கே இதெல்லாம் பிடிச்சிட்டு வெளியே வரணும்னா அது ஒரே நாளில் திகட்டி போய் அது வாழ்நாள் ஃபுல்லாக அது பிடிக்காம விட்டுட்டாராம். ஆக திகட்டணும், அனுபவித்து ஞானி ஆகணும், அல்ல அனுபவித்து வெறுக்கணும், அல்ல அனுபவித்து தீர்க்கணும். தீர்க்கணும், வெறுக்கணும், துறக்கணும். தீர்க்கணும், வெறுக்கணும், துறக்கணும். ஏதாவது ஒன்று நடக்கணும். எதுவுமே இல்லாமல் யாராலையும் ஆக முடியாது. திட்டமிட்டு சிலபஸ் வச்சு புக்கு எழுதி படித்து அப்படிலாம் ஒரு ஆளும் ஞானியாக ஆக முடியாது. அறகுறை ஆன்மீகவாதியாக ஆகலாம். அனுபவிக்காமல் ஆன்மீகவாதி ஆகிட்டு ஆன்மீகவாதி ஆனதுக்கப்புறமா வாய்ப்பும் அந்த சந்தர்ப்பமும் வரும்போது அனுபவித்து பேரை கெடுத்துப்பானுங்க நிறைய ஆன்மீகவாதிகள்.
இளம் வயசுலேயே இளம் பருவத்திலே சன்னியாசி ஆகிடுவாங்க, வந்துடுவாங்க, எல்லாம் இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு காமம், ஆசை இதெல்லாம் வந்திருக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்க? ஏதோ தப்பு தண்டா பண்ணிட்டு டிவிலெல்லாம் வந்துடுவாங்க, மாட்டிப்பாங்க. அதுக்கு தான் நம்ம இதில் வந்து 1 by 1 வர சொல்கிறாங்க. அறம் பொருள் இன்பம் வீடுன்னு கடைசியாக தான் வீடு பேர் வைக்கிறாங்க. எல்லாருமே பிறக்கும்போது 3 வயசுலேயே திருஞான சம்பந்தர் மாதிரி ஞானப்பாலை குடித்து ஞானம் வந்துடாது. பல மதங்கள் மாறி மாறி 60 வயசுக்கு மேலே அல்லது தள்ளாத வயசுங்கிற 80 வயசில் திருநாவுக்கரசர் சிவமயமானார். அப்படியும் வரும். இது அனுபவ ஞானம், அது பிறவி ஞானம். ஞான சம்பந்தர் பிறவி ஞானி. பிறந்த 3 மாதத்தில் எப்படி பிறவி கலைஞர்னு சொல்கிறான்ல உலக நாயகனை. இப்போ பார்த்தீங்கன்னா எத்தனையோ குழந்தைகள்லாம் பிறந்த 3 வயசு குழந்தைகள்லாம் ஏதோதே சாதிக்குதுங்க. அதுபோல் பிறவி ஞானியாக இருக்கணும் அல்லது அனுபவ ஞானியாக இருக்கணும். எல்லாத்தையும் அனுபவமிச்சுட்டு வரணும். ஜாதக ரீதியாக அதுக்கெல்லாம் சில அமைப்பெல்லாம் இருக்குது, அது வேறு விஷயம். ஆனால் பொதுவான விஷயம் நீங்கள் சிம்பிளாக கேட்டுட்டீங்க. எவ்வளோ பாடம் எடுக்கலாம் இந்த ஆன்மீக பாடத்தை. எனக்கும் இன்ட்ரெஸ்டான சப்ஜெக்ட். ஆக ஸ்ட்ராங்கான ரீசன் இருந்ததுன்னா நீங்கள் ஆகலாம். இல்லைன்னா வாழ்க்கையில் சம்பவங்கள் நடக்கும், அது வச்சு செய்யும் உங்களை. சில சம்பவங்கள் உங்களை வச்சு செய்யும். உற்ற உறவு அது உங்களை வச்சு செய்யும். துரோகம் செய்வாங்க, ஏமாற்றுவாங்க, பழி வாங்குவாங்க, சுயநலமாக இருப்பாங்க, நன்றி மறப்பார்கள். நண்பர்கள், உறவுகள், கனவுக்காக நீங்கள் உங்கள் வாழ்க்கையை தியாகம் பண்ண உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு ஞானம் கொடுக்க வாய்ப்பு இருக்கும். உங்களை மறந்துடுவாங்க. உங்களை எடுத்துன்னு போய் அநாத ஆசிரமாக விட்டுருவாங்க. இல்லைன்னா 1 வருஷம் உங்களுக்கு ஃபோன் பண்ண கூட மறந்துடுவாங்க. இப்படிலாம் நடக்கும். அப்போ வரும் உங்களுக்கு ஞானம். வரலாம், வரும்னு சொல்ல முடியாது. அப்போது நீங்கள் திருந்தாத ஜென்மம் வந்தால் திருப்பி அவரே தான் நினச்சின்னு இருப்பீங்க. ஆக இது பக்குவம் அடையணும் மனசு. நன்றி, வணக்கம்.